சகரியாவின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை வாசிங்கள். நம்பிக்கையுடைய சிறைகளே அரணுக்கு திரும்புங்கள், இரட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றே தருவேன். இந்த சிறைக்கு ஆண்டவர் சொல்லக்கூடியதான சில காரியங்களை குறித்து தான் நாம் இன்னைக்கு பார்க்க போகிறோம். நம்பிக்கையுடைய சிறைகளே அரணுக்கு திரும்புங்கள் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டா, பொதுவாக சிறை அப்படிங்கிறது எதற்கான ஒரு இடம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னா, தப்பு செய்தவர்கள் அடைக்கிற இடம் தான் என்னது, சிறையான ஒரு இடம். தப்பு செஞ்சவங்களை கொண்டு போய் நம்ம அந்த சிறைக்குள்ள அடைக்கிறோம். எதற்காக அதை அடைக்கிறோம் அப்படின்னு கேட்டா, அவர்களை திருத்துவதற்காக. சிறையினுடைய நோக்கமே என்னதான், திருத்துவதற்காக தான் சிறை ஆண்டவர் வச்சிருக்கிறார். ஆண்டவர் வச்சிருக்காருல, அப்படி ஒரு சட்டம் கொண்டு ஒரு நியாயப்பிரமாணத்தில் கொண்டு வரப்பட்டது. அவங்களை கொண்டு போய் ஒரு இடத்துல வைக்க சொல்றார் ஆண்டவர். அது பிற்காலத்தில் இப்போ நமக்கு சிறைகளாக மாறி இருக்கிறது. இந்த சிறைக்குள்ள தான் நாம் கொண்டு போய் யாரை வைக்கிறோம், குற்றவாளிகளை உள்ளே வைக்கிறோம். இந்த குற்றவாளிகள் உள்ளே வைக்கும் போது அந்த குற்றவாளிகளை உள்ளே வைப்பதற்கான நோக்கம் என்னவென்று சொன்னால், அவர்களை திருத்தி வெளியே கொண்டு வருவது. சிறையினுடைய நோக்கமே, உருவாக்கப்பட்ட நோக்கமே எதுக்காகத்தான், அவனை திருத்தி கொண்டு வருது. எத்தனை பேர் திருந்தி வெளியே வராங்க, இல்லை எத்தனை பேர் அங்கிருந்து இன்னும் பெரிய குற்றவாளி ஆகிறாங்கன்றது வேற விஷயம். ஆனால் வசனத்தின்படி அல்லது அதனுடைய காரணத்தின்படி எதுக்காக சிறை உண்டாக்கப்பட்டது அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னால், ஒரு குற்றவாளியை திருத்துவது. ஆனால் இந்த சிறை இருக்கு பார்த்தீங்களா, இங்கே வசனம் சொல்லுது, நம்பிக்கையுடைய சிறைகளே அரணுக்கு திரும்புங்கள். இது என்ன சிறை, நம்பிக்கையுடைய சிறை. எதுக்காக? அதுவும் சொல்றாரு, ஆண்டவர் சொல்றாரு, சிறைக்குள்ள இருக்கிறவங்களை பார்த்து சொல்றாரு, ரெட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றே தருவேன். சிறைக்குள்ள இருக்கிறவனுக்கு பேரே தண்டனை. சிறைக்குள்ள இருக்கிறவங்களுக்கு பேர் என்ன, அது இருக்கிறதுக்கு காரணம் என்ன, தண்டனைன்னு ஒன்று கொடுத்தனால தான் அவங்க அந்த உள்ள இருக்கிறாங்க. ஆனால் தண்டனையில் இருக்கிறவங்களை பார்த்து கர்த்தர் சொல்ற வார்த்தை என்னன்னா, ரெட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றே தருவேன். இந்த வார்த்தை பார்த்தீங்கன்னா முரண்பாடாக இருக்கும். சிறையில் இருக்கிறவங்களுக்கு நன்மையை தருவேன் என்பது ஒரு முரண்பாடான வார்த்தை. எப்படி இது சிறைக்குள்ள இருக்கிறவனுக்கு ரெட்டிப்பான நன்மை கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதுக்கு முந்தின வசனத்தை வாசிங்க பார்ப்போம். 11வது வசனத்தை வாசிங்க. உனக்கு நான் செய்வது என்னவென்றால், தண்ணீர் இல்லாத குழியில் அடைக்கப்பட்டிருக்கிற உன்னுடையவர்களை நான் உன் உடன்படிக்கையின் ரத்தத்தினாலே விடுதலை பண்ணுவேன். யாரை பற்றி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இது முழுக்க முழுக்க பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களை குறித்து சொல்லப்படுகிறதான ஒரு வார்த்தை. இவங்கெல்லாம் மேல் பாதாளத்தில் அடைக்கப்பட்டிருக்கிறாங்க. இந்த லாசரு காரியங்கள்லாம் இருக்கு. தாழ்ந்த பாதாளத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த ஐஸ்வர்யவான் துன்மார்க்கன் அடைக்கப்பட்டிருக்கிறான். தண்ணீர் இல்லாத குழியில அடைக்கப்பட்டிருக்கிற உன்னுடையவர்களை நான் மீட்பேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. மீட்கும் பொழுது இப்ப அவங்கள பத்தி தான் சொல்ல இருக்குது, நம்பிக்கையுடைய சிறைகளே. இப்ப இவங்கெல்லாம் எங்க இருக்கிறாங்களா, ஒரு சிறைக்குள்ள இருக்கிறாங்க. பாதாளம் அப்படிங்கிறதான ஒரு அடைக்கப்பட்ட இடத்துல காணப்படுகிறார்கள். பாதாளத்தின் தெருவுகள் அது வரைக்கும் பிசாசு கிட்ட இருந்துச்சுன்னு பார்க்கிறோம். மரணத்துல தான் ஆண்டவர் அதை ஜெயித்து கையில் எடுக்கிறாரு. அது வரைக்கும் அது ஒரு சிறையாக இருக்கிறது. அந்த இடத்துல தான் இவர்கள் எல்லோரும் அடைக்கப்பட்டிருக்கிறார்கள். அடைக்கப்பட்டிருக்கிற இவர்களுக்கு கர்த்தர் கொடுக்கிற வார்த்தை என்னவென்றால், நம்பிக்கையுடைய சிறைகளே அப்படின்றார். இந்த வசனம் சொல்லுது, நம்பிக்கையுடைய சிறைகளே அரணுக்கு திரும்புங்க. அப்படின்னா என்ன அர்த்தம், நீங்கள் எல்லாரும் மேல் பாதாளத்தில் அடைக்கப்பட்டிருக்கிறீர்கள். அடைக்கப்பட்டிருக்கிற இவர்கள் எப்பேற்பட்டவர்கள், அதான் உங்களுக்கு சொன்ன ஆரம்பத்தில், அடைக்கப்பட்டவங்க எப்பவுமே ஒரு சிறைக்குள்ள இருக்கிறவன் துன்மார்க்கன் அப்படிங்கிறது நம்முடையதான ஒரு எண்ணம் இருக்கு இல்லையா. ஆனா இந்த இடத்துல அடைக்கப்பட்டிருக்கிற அத்தனை பேரும் யாருன்னு கேட்டீங்கன்னு சொன்னா, பரிசுத்தவான்கள். இவங்க எல்லாருமே விசுவாசத்தினாலே நற்சாட்சி பெற்றவர்கள். எபிரேயர் 11:39 சொல்லுது, இவர்கள் எல்லாரும் விசுவாசத்தினாலே நற்சாட்சி பெற்றும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை அடையாமல் போனார்கள் அப்படின்னு. அப்ப இவங்க எல்லாம் யாருன்னு கேட்டீங்கன்னா, பழைய ஏற்பாட்டு காலத்துல ஆபேல் முதல் கொண்டு 32வது வசனம் இருக்கு, 32 தீர்க்கதரிசிகள் வரைக்கும் அத்தனை பேரை குறித்தும் வேதம் சொல்லுகிறது, இவர்கள் எல்லோரும் யாராம், விசுவாசத்தினாலே நற்சாட்சி பெற்றவர்கள் அப்படின்னு. அப்ப விசுவாசத்தினாலே நற்சாட்சி பெற்ற இவர்கள் ஒரு சிறைக்குள்ளே அடைக்கப்பட்டிருக்கிறார்கள். ஏன் சிறைக்குள் அடைக்கப்பட்டார்கள் அப்படின்னா, இயேசு வருகிற வரைக்கும் இவங்க என்ன செய்ய முடியாது, மீட்கப்பட முடியாது. இயேசுவின் ரத்தம் வரணும், வந்தாதான் மரணம் ஜெயமாய் விழுங்கப்படும். அதான் நீங்க பாக்குறீங்களா, இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த சிலுவை மரணத்துல முடியும் பொழுது வசனம் சொல்லுது, கல்லறைகள் திறந்தன, பரிசுத்தவான்கள் காணப்பட்டார்கள். அந்த கல்லறைகள் திறந்தது யாருன்னு கேட்டீங்கன்னா, பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களுடைய கல்லறைகள். அது ஒரு சிம்பாலிக். ஏன்னா அதுக்கப்புறம் அங்க பாடி இருந்திருக்காது, அது ஒரு சிம்பாலிக்கா சொல்லப்படுகிறது. அப்போ இந்த பரிசுத்தவான்கள் தான் நம்பிக்கையுடைய சிறைக்குள்ளே இருந்தவர்கள். என்ன நம்பிக்கையில் இவங்க எடுக்கிறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு நாள் இல்லை ஒரு நாள் மேசியா வந்து எங்களை மீட்டு கொண்டு மேலே போவார். இதுதான் சிறைக்குள்ள இருக்கிறவருடைய நம்பிக்கை. ஆண்டவர் சில நேரங்களில் சிறைப்பட்ட காலத்துக்குள்ளே நம்மை வைக்கிறார். கடந்து போகிற சூழ்நிலை வருகிறது. இந்த சிறைக்குள்ள போகிறவர்கள் எல்லோருமே துன்மார்க்கர் என்ற அர்த்தம் அல்ல. சிறைக்குள்ள போகிற அத்தனை பேருமே பாவிகள் என்ற அர்த்தம் அல்ல. பரிசுத்தவான்களும் சில நேரத்தில் சிறைக்குள்ள இருக்க வேண்டி வரும். அந்த பரிசுத்தவான்கள் சிறைக்குள்ள இருக்கிற காலத்தில் அவர்கள் இருக்கிற ஒரு நம்பிக்கை இருக்கிறது. என்ன நம்பிக்கை இருக்கிறது, கர்த்தர் எனக்கு ஒரு வாக்கு பண்ணி இருக்கிறார், அந்த வாக்கு தத்தம் நிச்சயமாய் நிறைவேறும். அந்த வாக்கு தத்தத்தினுடைய நம்பிக்கையில் தான் நாம் சிறைக்குள்ளேயே இருக்க முடியும். அப்ப நாமெல்லாம் இப்ப சிறைக்குள்ள இல்லாதவங்களா இருக்கலாம், வாழ்க்கையில சிறைக்குள்ள இருக்கலாம். சில நேரத்தில் அடைக்கப்பட்ட சூழ்நிலையாக இருக்கும், சில நேரத்தில் ஒடுக்கப்படுகிற சூழ்நிலையாக இருக்கும், அல்லது சில நேரத்தில் வந்து நம்மளை கண்டிப்பு பண்ணக்கூடிய சூழ்நிலைகளாக இருக்கும். இது வந்து பார்க்கறதுக்கு நம்ம என்ன பண்ண, ஏன் நான் இங்கே இருக்கிறேன், எதனால எனக்கு இந்த சூழ்நிலை, ஏன் நான் இங்கே அடைக்கப்பட்டேன், எதனால கர்த்தர் இப்படி நடத்துறார் அப்படின்னா, சில சூழ்நிலைகளை கர்த்தரே அப்படி நடத்துகிறார். யோசேப்புக்கு அப்படி ஒரு காரியம் கொடுக்கப்பட்டது. நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். யோசேப்பு என்ன பண்ணார், ஒன்றும் பண்ணல, அவ்வளவுதான். ஆனால் யோசேப்பு கொண்டு போய் அங்கே வைக்கப்பட்டார், சிறைச்சாலைக்குள்ளே வைக்கப்பட்டார். சிறைச்சாலைக்குள்ளே வைக்கப்பட்டதோட நோக்கம் என்ன அக்யூஸ் பண்ணாங்க, என்ன செய்யறாங்கன்றது ரெண்டாவது. கர்த்தர் ஏன் அதுக்கு ஒரு அனுமதி கொடுத்தார், அதான் கேள்வி. அந்த கேள்வியினுடைய நோக்கம் என்ன, நான் ஏன் சிறைச்சாலைக்குள் வைக்கப்பட்டிருக்கேன். இப்ப யோசேப்பு என்ன நினைச்சிருப்பார், ஜெயில இருந்து என்ன ஏன் இப்ப ஜெயில வச்சிருக்காங்க, நான் இப்ப என்ன பண்ணேன், அந்த வீட்டில் நான் உண்மை உள்ளவனா இருந்தேன், அவ்வளவுதான், என்ன கூட ஜெயில வச்சிருக்காங்க. ஆனால் யோசேப்பு ஒரு நாளும் அப்படி நினைச்சிருக்க வாய்ப்பு இல்லை. ஏன் அப்படின்னா, யோசேப்புக்கு நன்றாய் ஒரு காரியம் தெரிகிறது, கர்த்தர் என்னை எங்கே வைத்தாலும் அதற்கு பின்னால் அவருடைய திட்டம் ஒன்று போய் கொண்டிருக்கிறது. எங்க என்ன பிளேஸ் பண்ணாலும் அதுக்கு பின்னாடி என்ன இருக்கு, ஒரு திட்டம் இருக்கு. எனக்கு வந்து ஆண்டவர் ஒரு தரிசனம் கொடுத்தாரு,
அந்த தரிசனத்துல என் சகோதரர்கள் எல்லாம் வணங்குவார்கள்னு சொன்னாங்க. மறுநாள் என் சகோதரரை நான் பார்க்க போகிறேன். எதுக்கு பார்க்க போறேன்? நேற்று நைட் எனக்கு தரிசனம் கிடைச்சிருக்குது. என்ன தரிசனம் கிடைச்சிருக்குது? எல்லாரும் என்னை வணங்குவாங்கன்ற தரிசனம் கிடைச்சிருக்குது. இப்ப நான் அந்த தரிசனத்தோட நம்பிக்கையோட போறேன். ஆண்டவர் வாக்கு பண்ணியிருக்கிறாரு, அந்த வாக்கோட போய் நான் நிக்கிறேன். எந்த தரிசனம், எந்த சகோதரர்கள் என்னை வணங்குவார் என்று சொல்லப்பட்டதோ அதே சகோதரர்கள் என்னை பிடித்து குழியில் போடுகிறார்கள். அதே சகோதரர்கள் என்னை அடிக்கிறார்கள். அதே சகோதரர்கள் என்னை விற்று போடுகிறார்கள். இப்ப என்ன ஆகுது? என் தரிசனம் போயிருச்சா? என் தரிசனம் நிறைவேறாம போயிடுச்சா? என் தரிசனத்துக்கு இனி வேல்யூவே கிடையாதா அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. நீ குழிக்குள்ள இருக்கிற, ஒரு சிறைக்குள்ள இருக்கிற, ஆனா உன் தரிசனம் மட்டும் என்னைக்கும் மாறவே மாறாது. உனக்கு கொடுக்கப்பட்ட தரிசனம் ஒரு நாளும் மாறாது. அது அழைத்த அழைப்பு, கிருபா வரங்களும் மாறாதவைகள். அதை கொண்டு போற ஆண்டவர், கொண்டு போற சூழ்நிலை, கொண்டு போகிற பாதை அப்படித்தான் இருக்கும். ஆண்டவர் நான் ஒரு விஷயத்தை உங்களுக்கு சொல்றேன். இந்த சுமூகமான பட்டு மெத்தைக்குள்ளேயே போகணுன்றதை தயவு செய்து எதிர்பார்க்காதீங்க. ஏன் நான் சொல்றேன்னா, இந்த பாடுகள் மத்தியில கொண்டு போறது மட்டும்தான் இறுதி வரை உங்களை நிக்க வைக்கும். ஆசீர்வாதத்துக்கு மத்தியிலேயே நீங்க போயிட்டே இருந்தீங்கன்னா ஒரு நாள் நீங்கள் விழுந்து போவீர்கள். ஆடுகளுக்கு பின்னால் இருந்து அரியணைக்கு வந்ததுனால தான் தாவீதால கடைசி வரைக்கும் நிக்க முடிஞ்சிச்சு. வீழ்ச்சி வந்தாலும், எது நடந்தாலும், யுத்தம் வந்தாலும், சீமேயி பேசினாலும், அல்லது வந்துட்டு யோவாப் எதிர்த்து நின்றாலும், என்ன நடந்தாலும் நிக்க முடிஞ்சிச்சு. ஆனால் அரண்மனையிலேயே பிறந்து அரியணைக்கு வந்த சாலமோனால ஒரு வீழ்ச்சி வந்தபோது நிக்க வைக்கவே முடியல. அப்போ எப்பவுமே இந்த அரியணைக்கு வரத்துக்கு முன்னாடி சில நேரங்களில் கர்த்தர் சிறைக்கு கொண்டு போகிறார். சிறைனா ஜெயில். ஜெயில நான் சொல்றது வந்து லிட்டரல் ஜெயில் அல்ல, லிட்டரல் ஜெயிலாவும் இருக்கலாம். ஆனால் உங்கள் வாழ்க்கையில் அப்படி ஒரு சிறைப்பட்ட நேரம், அப்படி ஒரு ஒரு நெருக்கப்படுகிற ஒரு நேரம், அப்படி ஒரு சூழ்நிலை. இப்ப கொண்டு போய் யோசேப்பை கொண்டு போய் திருப்பி வித்தாச்சு, எகிப்துல கொண்டு போயாச்சு, அங்க கொண்டு போய் ஜெயில போட்டாச்சு. இப்ப அவனுக்கு என்ன? அண்ணா என்ன ஆண்டவரே, திருப்பி என்ன ஜெயில வச்சாங்களா? இல்லவே இல்லை. யோசேப்புக்கு அந்த தாட்டே வரல. அவன் சிறைச்சாலையில் இருந்தான். ஆனால் யோசேப்புக்கு சிறையில் இருக்கிறங்கிற கான்செப்டே இல்ல. காரணம், நான் இருக்கிற இடத்தில் கர்த்தர் இருக்கிறார். என்னை கொண்டு போய் நீங்க ஜெயில வைக்கிறீங்க, ஆனா நான் இருக்கிற இடத்துக்கு என்ன வந்துறாரு? கர்த்தர் வந்து விடுகிறார். இப்ப அவனுக்கு ஜெயில தான் இருக்கிற, ஆனா எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது, கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். கர்த்தர் என்னோடு கூட இருக்கிற வரைக்கும் என் தரிசனம் ஒரு நாளும் எக்ஸ்பயர் ஆகாது. என் தரிசனம் நிறைவேறுகிற வரைக்கும் அதுதான் நம்பிக்கையுடைய சிறைகளே. சிறைக்குள்ள இருக்கிற போது அவருக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது, ஒரு நாள் கர்த்தர் இந்த இடத்துல இருந்து என் வாக்கு தத்தத்தை நிறைவேற்றி முடிப்பார். அது எவ்வளவு நாள் வேணா ஆகட்டும், ஒவ்வொருத்தருக்கும் ஒரு காலகட்டம், என்ன சூழ்நிலை வேணா இருக்கட்டும், ஆனால் நிச்சயம் ஒரு நாள் எனக்கு அவர் கொடுத்த தரிசனம் நிறைவேறும். அதுதான் சிறைக்குள்ள இருக்கிற நம்பிக்கை. அதுதான் நம்பிக்கையுடைய சிறைகளே. இப்ப இந்த மேல் பாதாளத்துக்குள்ள இவங்க எல்லாரும் உட்கார்ந்துருக்காங்க. எத்தனாயிரம் வருஷமா தெரியுமா? 2000 வருஷமா. மேபி அங்க நித்தியம் கேலண்டர் கிடையாது, அவங்களுக்கு வந்து டைம் தெரியாது, எதுவுமே தெரியாது கூட நீங்க வச்சுக்கலாமே. ஆனா 2000 வருஷம் தானே, நம்ம கணக்கு தான் தெரியுமே 2000 வருஷம்னு. 2000 வருஷமா அங்க இருக்கிறாங்க. அவங்களுக்கு என்ன நம்பிக்கை இருக்குது? எபிரேயர் 11 சொல்லுது, தூரத்தில் அவைகளை கண்டு நம்பி அணைத்துக் கொண்டு விசுவாசத்தோடு கூட மரித்தார்கள். எதத்தோடு கூட மரிச்சிருக்கிறான் தெரியுமா? எனக்கு கர்த்தர் ஒரு தரிசனத்தை காட்டினாரு, எனக்கு ஆண்டவர் ஒரு ஆசீர்வாதத்தை காட்டினாரு, அது எனக்கு இப்ப கிடைக்கல, ஆனா நான் மரிக்கிறேன். ஆனால் நான் மரித்தாலும் ஒரு நாள் எனக்கு அது கிடைக்கும். நான் மரித்து போனாலும், அதான் சொல்ற, விசுவாசத்தோடு கூட மரித்தார்கள். யோசிச்சு பாருங்க, நமக்கு விசுவாசம் எது வரைக்கும் இருக்கும்? உயிரோடு இருக்கிற வரைக்கும் தான் இருக்கும். நாம உயிரோடு இருக்கிற வரைக்கும் தான் நம்ம தரிசனத்துக்கும் வேல்யூ. அப்படிதானே? ஆமா இல்லையா? நம்ம உயிரோடு இருக்கிற வரைக்கும் தான் நம்ம தரிசனத்துக்கு வேல்யூ. ஆனால் நீங்கள் செத்தாலும் உங்கள் தரிசனம் சாகாது. எத்தனையோ மிஷனரிகளுடைய தரிசனம், அவர்கள் செத்தார்கள், அவர்கள் தரிசனம் சாகவில்லை. பவுலுடைய தரிசனம், அவன் மரித்தான், அவன் தரிசனம் சாகவே இல்லை. ஏன்? கிறிஸ்துவினுடைய தரிசனம், அவர் பூமியை விட்டு போயிருக்கிறார், அவர் தரிசனம் இன்னும் இங்கே நிறைவேறி கொண்டே இருக்கிறது. அப்ப கர்த்தர் உனக்கு கொடுத்ததை உன் கண்களும் காணலாம், ஒருவேளை உன் கண்கள் காணாமலும் இருக்கலாம், ஒரு நாள் அது நடக்கும். அவர் வேதம் சொல்லுது, விசுவாசத்தோடு கூட மரித்தார்கள். மேல் பாதாளத்துல போய் உட்கார்ந்து இருக்கிறாங்க எல்லாரும். உட்காந்துட்டு எது வரைக்கும் ஆண்டவரே இப்படி உட்காந்துக்கிட்டே இருக்கிறோமே, மேல் பாதாளத்தில் இருக்கிறோமே. இந்த மேல் பாதாளங்கிறது சாதாரணமாகவும் இருக்காது, நல்லா தெரியுமா? என்ன, இந்த ஏசி, இந்த அன்ரிசர்வ்டு கோச்சுக்கும் ஸ்லீப்பர் கோச்சுக்கும் ஒரு டிஃபரன்ஸ் இருக்கும். என்ன டிஃபரன்ஸ் இருக்குன்னா, அன்ரிசர்வ்டில் கூட்டம் நிறையா இருக்கும், கச்ச 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 கச்சன்னு சவுண்ட் இருக்கும். இந்த ஸ்லீப்பர் கோச்சில் இந்த கூட்டம் கட்டெல்லாம் இருக்காது, அந்த சீட்டுக்குரியவங்க மட்டும் இருப்பாங்க. மற்றபடி இங்கே இருக்கிற வெயில் அங்கேயும் இருக்கும், அங்கே அடிக்கிற காற்று இங்கே இருக்கும், எல்லாமே அதே மாதிரி தான் இருக்கும். என்ன கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும். மேல் பாதமும் தாழ்ந்த பாதமும் அப்படி தான். கீழே என்ன இருக்கும்? பயங்கர ஒரு விதமான தாகம் எல்லாம் இருக்குது அவனுக்கு. மேல் பாதாளத்தில் அது கிடையாது. மற்றபடி இப்போ யோசிச்சு பாருங்களேன், இந்த ஐஸ்வர்யவான் கூப்பிடுறது ஆபிரகாமுக்கு கேட்டுச்சா இல்லையா? கேட்டுச்சு தானே. அப்சலோம் கூப்பிடுறது தாவீது கேட்குமா கேட்காதா? கேட்கும் தானே. அதே அப்சலோம் அங்கே தானே இருந்திருப்பான். அப்பான்னு கூப்பிட்டா தாவீது கேட்குமா கேட்காதா? கேட்டிருக்கோம்ல. ஒருவேளை இஸ்மவேல் கூப்பிட்டது ஆபிரகாம் கேட்டிருக்குமா கேட்டிருக்காதா? எந்த தன்னுடைய தகப்பனை நோக்கி எந்த துன்மார்க்கனுடைய மைந்தன் கூப்பிட்டாலும் கேட்கும்ல அங்கிருந்து. அப்போ மேல் பாதத்தில் இருக்கிறவங்களுக்கு அதுவும் கேட்கும் தானே. அவங்களுக்கு மேல அவங்களுக்கு அந்த வேதனை இல்லை, ஆனால் இந்த மாதிரி காரியங்கள் சில சவுண்டு கேட்டுக்கிட்டே தான் இருந்திருக்கும். அவங்களுக்கு கீழே கேட்குற சவுண்ட் எல்லாம் கேட்கும். என்ன கேட்பாங்க? ஆண்டவரே, எங்களுக்கு இந்த வேதனை இல்லை தான், ஆனால் நான் ஏன் இந்த இடத்துல பிளேஸ் பண்ணப்பட்டிருக்கிறேன்? எனக்கு இது கீழே இருக்கிற வேதனை இல்லை, எனக்கு அது புரியுது, அதெல்லாம் ஓகே தான். ஆனாலும் இது எனக்கு சிறையாய்த்தான் இருக்கிறது. ஆனால் எனக்கு என்ன இருக்கு? இது ஒரு ஜெயில் மாதிரி தான் இருக்குது. கீழே இருக்கிற சவுண்டு கேட்குது, கீழே இருக்கிற தண்ணி கொடுன்னு கேட்கறான், எனக்கு தாக்கம் இருக்குன்னு கத்துறான், தகப்பனேன்னு ஒருத்தன் கூப்பிடுறான். அந்த ஐஸ்வர்யன் தகப்பனே தானே கூப்பிட்டான் ஆபிரகாமை பார்த்து. என்ன சொல்லி கூப்பிட்டான்? தகப்பனாகிய ஆபிரகாமே, அப்பா அப்படின்னு கூப்பிடுறான். இப்படி கூப்பிட மேல இருக்கிற எங்களுக்கு இருதயம் எப்படி இருக்கும்?
ஆனால் நாங்கள் பீஸ்ஃபுல்லாக தான் இருக்கிறோம். ஆனால் இருக்கிற இடம் எங்களுக்கு என்னவா இல்லை, சந்தோஷமா இல்லை. அது ஒரு சிறை. நான் யோசிச்சு பார்த்தேன், இவங்க ஒரு நம்பிக்கையில் இருக்கிறாங்க, எல்லாருமே விசுவாசத்தோடு கூட இருக்கிறாங்க. என்ன விசுவாசத்தில் இருக்கிறாங்கன்னா, ஒரு நாள் மேசியா வந்து என்ன செய்வார், கூட்டிகிட்டு போவார். நான் ஒரு கொஞ்சம் அப்படியே அந்த வசனத்தை அப்படியே யோசிச்சு தியானிச்சு பார்த்த போது, இப்போ ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி இயேசு வந்து இவங்களை கூட்டிட்டு போறாரு. சிறைப்பட்டவர்களை சிறையாக்கி கொண்டு போனார், இறை கவி கொண்டு ஏறி போனார் அப்படின்லாம் இருக்கு இல்லையா. ஸோ இந்த மேல்பாத்தில் இருக்கிற இவங்களை என்ன செய்யறாரு, கூட்டிட்டு போறாரு. கூட்டிட்டு போறதுக்கு ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சவுண்டு ஒன்று வருது பாதாளத்துக்கு. என்ன சவுண்டு வருதுன்னா, நம்பிக்கையா இருங்க, உங்க காத்திருக்குதல் முடிவடைய போது மேசியா வரப்போகிறார். இது யார் சவுண்டு தெரியுமா? நான் நிதானிக்கிறேன், யார் சவுண்டா இருக்கு தெரியுமா? யோவான் ஸ்நானகன் சவுண்டு. அவனை சிறைச்சாதம் பண்ணப்பட்டு அமிச்சிட்டாங்கல்ல பாதாளத்துக்கு. அவனும் பாதாள தானே போயிருப்பான், நீதிமான் தானே. இதே பரிசுத்தவான் இருக்கிறதுக்கு அவன் தானே போயிருப்பான். மேலே வழியை ஆயத்தம் பண்ண போனவன் கீழையும் ஆயத்தம் பண்ண போயிருப்பான். கீழையும் சொல்லியிருப்பான், நம்பிக்கையோடு இருங்க, காத்திருக்குதல் முடிஞ்சிருச்சு, நான் நம்ம மேசியாவை மேலே பார்த்துட்டேன், அவர் வந்துட்டாரு, வெகு சீக்கிரம் நம்ம மீட்கும்படி வரப்போகிறார். இந்த நம்பிக்கை தான் சில அடையாளங்கள் நமக்கு கிடைக்கும். சில நேரங்களில் சிறைக்குள்ள இருக்கிற வாழ்க்கை இருக்கும்பொழுது சில அடையாளங்களை கர்த்தர் கொடுப்பார், சில தரிசனங்களை கொடுப்பார், சில வார்த்தைகளை கொடுப்பார். அந்த நேரத்தில் அதுதான் உங்களை என்னையும் தொடர்ந்து ஓட வைக்கும். அதுதான் இன்னும் காத்திருக்கிறதுக்கு நமக்கு உருவாக்கும். இன்னும் சரி பரவாயில்ல, டைம் ஆகட்டும், இன்னும் நான் காத்திருக்கிறேன், இன்னும் சூழ்நிலை மட்டும் பரவாயில்ல, ஆண்டவர் என்ன காரணம் இல்லாமல் இந்த இடத்துல வைக்கல, ஆண்டவர் ஏன் எனக்கு டிஃபரன்ஷியேட் உண்டாக்கி இருக்கிறாரு, என்னை ஏதோ ஒரு காரணத்துக்கு டிஃபரன்ஷியேட் உண்டாக்கி இருக்கிறாரு, ஒரு நாள் என்னை அவர் மீட்டுக் கொண்டு மேலே போவார். அப்ப அந்த சிறைச்சாலைக்குள்ள கர்த்தர் வைக்கிறதுக்கு பின்னாடி கர்த்தருக்கு என்ன இருக்குது, ஒரு திட்டம் இருக்கு, ஒரு நோக்கம் இருக்கு, ஒரு சூழ்நிலைக்குள்ள கர்த்தர் வச்சிருக்கிறாரு. அப்ப சிறைக்குள்ள இருக்கிறவன் எல்லாம் பாவின்னு அர்த்தம் இல்ல. பரிசுத்தவான்களையும் கர்த்தர் எங்க வச்சிருக்காரு, சிறைக்குள்ள தான் வச்சிருக்காரு. நீதிமான்களையும் அங்கதான் வச்சிருக்காரு. பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களும் அதான் வசனம் சொல்லுது, சிறைப்பட்டவர்களை சிறையாக்கி கொண்டு போனார். அதான் இந்த வசனம் இங்க சொல்லுது, நம்பிக்கை உள்ள சிறைகளே. யார் அந்த சிறையில் இருக்கிறா? உன் உடன்படிக்கை ரத்தத்தினால் இருக்கிறவர்கள் அங்கே இருக்கிறார்கள், நியாயப்பிரமாணத்தின் ரத்தத்தின்படி. அப்ப இந்த பரிசுத்தவான்கள் இவர்கள் கொண்டு போய் அங்க வச்சாத மாதிரி சில நேரங்களில் ஆண்டவர் நம்மை சிறைச்சாலைக்குள்ளே கொண்டு போய் வைக்கிறார். இந்த சிறைச்சாலைக்குள்ள வைக்கிறதுக்கு கர்த்தருக்கு நோக்கம் என்ன? ஒரு சில காரியங்களை தான் நாம் இன்னைக்கு என்ன செய்ய போறோம், பார்க்க போகிறோம். வாசிங்க, அப்போஸ்தலர் நடபடிகள் 16ஆம் அதிகாரம் 23வது வசனத்தை வாசிங்க. அநேக அடி அடித்த பின்பு சிறைச்சாலையில வைத்து அவர்களை பத்திரமாய் காக்கும்படி இப்போ பவுலும் சீலாவையும் கொண்டு போய் எங்க வச்சிருக்காங்க, ஜெயிலில் வச்சிருக்காங்க. யோசிச்சு பாருங்க, நம்ம பொதுவாக ஊழியம் பண்ணும்போது என்ன எதிர்பார்க்கிறோம் தெரியுமா? மினிஸ்ட்ரி பண்ணும்போது எல்லாமே சுமூகமா இருக்கணும். மினிஸ்ட்ரி பண்ணும்போது மினிஸ்ட்ரிக்கு எல்லாமே எப்படி இருக்கணும், ஃப்ரீயா இருக்கணும், திறந்த வாசலா இருக்கணும். அப்பதான் எங்களால என்ன பண்ண முடியும், ஃப்ரீயா மினிஸ்ட்ரி பண்ண முடியும்ன்றது நம்ம மைண்ட் செட்ல இருக்குது. சில நேரங்களில் கர்த்தர் நம்மை ஒரு இடத்துல கொண்டு போய் வைக்கிறாரு, டைம் எடுக்கிறாரு, சூழ்நிலை பார்க்கறாருன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கிறது. இப்போ பாருங்க, பவுலையும் சீலாவை கொண்டு போய் ஜெயிலில் போட்டார். இப்போ சுமூகமா தானே மினிஸ்ட்ரி பண்ணணும், அதுவும் கர்த்தருக்காக வல்லமையா ஊழியம் பண்ற பவுல். இதே காரியம் இன்னொரு இடத்துல நடக்குது. வாசிங்க, அப்போஸ்தலர் நடபடிகள் 12ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை வாசிங்க. அது யூதருக்கு பிரியமாய் இருக்கிறது என்று அவன் கண்டு பேதுருவையும் பிடிக்க தொடர்ந்தான். அப்பொழுது புளிப்பில்லாத அப்ப பண்டிகை நாட்களாயிருந்தது. அவனை பிடித்து சிறைச்சாலையிலே வைத்து பஸ்கா பண்டிகைக்கு பின்பு ஜனங்களுக்கு முன்பாக அவனை வெளியே கொண்டு வரலாம் என்று எண்ணி. இப்ப பாருங்க, பேதுருவையும் கொண்டு போய் ஜெயிலில் வச்சாச்சு. இப்ப 2 பேரும் ஜெயிலில் இருக்கிறாங்க, 2 பேரையும் ஜெயிலில் வச்சாச்சு. ஆண்டவர் நம்மளை ஜெயிலில் வைக்கிறத பற்றி தான் இப்போ பேசிட்டு இருக்கிறோம். நீங்க லிட்டரலாக ஜெயிலுக்கு போகணும்னு அவசியம் இல்லை, அப்படிப்பட்ட சூழ்நிலைகளை சொல்லுகிறேன். இப்போ 2 பேரும் அதே மாதிரி ஒரு சூழ்நிலை தான் இருக்கிறாங்க. ஆனால் 2 பேருடைய லைஃப்ல நடந்தது நீங்க பாத்தீங்கன்னா, 2 பேருமே விடுதலை ஆனாங்க. 2 பேருமே என்ன பண்றாங்க, விடுதலை ஆகிறாங்க. பேதுருவும் விடுதலை ஆகிறாரு, பவுலும் விடுதலை ஆகிறாரு. ஆனா அந்த 2 பேருடைய விடுதலையில என்ன வித்தியாசம் இருக்கிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா, பேதுரு விடுதலையாகி வரும்பொழுது அதை காவல் காத்தவர்கள் மரித்தார்கள் என்று இருக்கிறது. தொடர்ந்து வாசிங்க. அதை இந்த அவர்களை கொலை செய்யும்படி கட்டளையிட்டு யாருன்னா பேதுருவ கிடையாது, ஏன்னா உள்ள இருந்தது பேதுரு மட்டும்தான். அவர்களை கொலை செய்யும்படினா, நல்ல கவனிங்க, ஒரு சிறைச்சாலையிலிருந்து இவன் விடுதலை ஆகும் போது கொலைக்கான உத்தரவு பிறக்கிறது. ஒரு சிறைச்சாலை வெளியே வரும்போது என்ன வருது, யாரோ ஒருத்தரை மரணிக்கிறதுக்கான உத்தரவு பிறக்கிறது. ஆனால் பவுல் சிறைச்சாலையிலிருந்து வெளியே வரும்பொழுது ஒரு குடும்பம் காப்பாற்றப்படுகிறது. சில நேரங்களில் கர்த்தர் ஏன் உங்களை சிறைச்சாலைக்குள்ள வைக்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சில நேரங்களிலே கர்த்தர் உங்களை விடுதலையாக்கலாம். ஆனால் உங்களை உள்ள வைத்ததுக்கு நோக்கம் உங்கள் மூலமாக ஒரு குடும்பத்தை அல்லது ஒரு சூழ்நிலையை அல்லது ஒரு ஜெனரேஷனை கர்த்தர் காப்பாற்ற விரும்புகிறார். அதுக்குத்தான் உங்களை ஜெயிலுக்குள்ள வச்சிருக்கிறார் ஆண்டவர். ஏன் ஆண்டவர் பவுல் கேட்டுக்கலாம், ஏன் ஆண்டவரே நான் இவ்வளவு தூரம் உங்களுக்காக ஊழியம் பண்றேன், நீங்க கல்லறியும் போது மறைஞ்சு போயிட்டீங்கன்னு சொன்னாங்க, உங்களை மலை மேலது கீழே தள்ளும் போது மறைஞ்சு போயிட்டீங்கன்னு சொன்னாங்க, அந்த மாதிரி இவங்க எல்லாரும் பிடிக்க வரும்போது நான் மறைஞ்சு போயிட்டா என்ன ஆண்டவரே, என்னையும் அப்படி அற்புதமா காப்பாத்தினா என்ன? இல்ல பவுல், மறைந்து போவதற்கு ஒரு காலம் உண்டு, சிறைச்சாலையில் இருப்பதற்கு ஒரு காலம் உண்டு. உன்னை ஏன் ஜெயிலுக்குள்ள கொண்டு போய் வச்சிருக்கேன் தெரியுமா? அங்கே நான் ஒரு குடும்பத்தை ரட்சிக்க வேண்டி இருக்கிறது, அங்கே ஒரு குடும்பத்தை காப்பாற்ற வேண்டி இருக்கிறது. அதுதான் பரிசுத்தவான்களுக்கு எப்பவும் கர்த்தர் செய்யற ஒரு விஷயம். பிசாசு இந்த பரிசுத்தவான்கள் கிட்டையும் இயேசு கிட்டையும் இன்னை வரைக்கும் அவன் கன்ஃபியூஸ் ஆவான். நான் நம்புறேன் கன்ஃபியூஸ் ஆவான். என்ன கன்ஃபியூஸ் ஆவானா, இயேசு உயிரோடு இருக்கும்போது அவரை கொல்ல வகை தேடினான். இயேசுவை எப்படியாவது கொல்றதுக்கு ஆட்களை வச்சு என்ன செய்யறான், ட்ரை பண்ணிட்டே இருக்கான். ஏரோது காலத்துல இருந்து நடக்குது.
கடைசியா பிடிச்சி கொலை செஞ்சுட்டான். அவன் வியூ என்னன்னா, இவரை கொலை பண்ணிட்டோம்னா எல்லா வேலையும் முடிஞ்சிடும், இதுக்கப்புறம் எந்த விதமான காரியம் நடக்காதுன்னு நினைச்சான். அவரை சிலுவையில் அரைஞ்சதோட முடிஞ்சுது. அதுக்கப்புறம் ரட்சிப்பு உலகம் முழுக்க போயிடுச்சு. இப்போ அவன் என்ன நினைச்சிருப்பானா, இவர் உயிரோடு இருந்திருந்தா எருசலேமோட பிரச்சனை சால்வ் ஆயிருக்கும். இவரை கொலை பண்ணனால பிரச்சனை இப்போ என்ன ஆகி போச்சு, வேர்ல்டு ஃபுல்லா இன்னைக்கு ரட்சிக்கப்படுறவங்களாம் துரத்துறான் பிசாசை. நேற்று வரைக்கும் அவங்க தான் இருந்திருப்பான், நேற்று வரைக்கும் பிசாசு கூட தான் இருந்திருப்பான். ரட்சிக்கப்பட்டு இன்னைக்கு வந்தவன் அவன் சொல்லுவான், அப்பாலே போ சாத்தானேம்பான். இப்போ நினைப்பான், இந்த இயேசுவை நான் கொண்டு இருக்கக்கூடாது, கொண்டது எவ்வளோ பெரிய தப்பா போச்சு, அவரை கொன்னோம், இன்னைக்கு ரட்சிப்பு உலகம் முழுக்க போச்சு. அதே மாதிரி தான் இந்த கிறிஸ்தவர்கள் அல்லது ஆவிக்குரியவர்களை குறித்து, ஊழியக்காரர்களை குறித்து பிசாசு நினைப்பான். என்ன நினைப்பா தெரியுமா, வெளியே வச்சாலும் இவனுக்கு சுவிசேஷம் சொல்றானுங்க, உள்ள வச்சாலும் ரட்சிப்புகள் நடத்துறானுங்க. இவனுங்களை எங்க தான் வைக்கிறது, கொன்னா பரலோகத்துக்கு போயிடுவானுங்க. இருக்கிற வரைக்கும் தான் இவங்களை ஏதாவது பண்ண முடியும். சாவடிச்சா ரத்த சாட்சியம் மறிச்சு பரலோகத்துக்கு போயிடுறானுங்க. சரி, வெளியே வச்சா சுவிசேஷம் சொல்றான், உள்ள வச்சா அங்கேயும் ரட்சிப்பு நடத்துறான். யோசிச்சு பாருங்களேன், ரிச்சர்ட் உம்ராண்ட் ஐயாவை வெளியே வச்சு சுவிசேஷம் பயங்கரமா போகுது. சரி, இவரை பிடிச்சி எங்க வைக்கிறாங்க, ஜெயில வைக்கிறாங்க. ஜெயில இருக்கிறவங்க ரட்சிக்கப்பட்டுறான். ஜெயிலர் சரி கொண்டு போய் தனிமை சிறையில் வைக்கிறாங்க. தனிமை சிறையில் வச்சா வச்சவன் ரட்சிக்கப்படுறான். யார் கொண்டு போய் வச்சானோ அவன் ரட்சிக்கப்படுறான். இவர் என்னதான் செய்யறது, என்ன பண்றது? பவுலை கொண்டு போய் வெளியே விட்டா சுவிசேஷம் சொல்றான், உள்ள வச்சா உள்ள ஒருத்தன் ரட்சிப்பு நடத்துறான். சரி, தனிமையா கொண்டு போய் தனியா வச்சிடலாம்னா நிருபம் எழுதி சர்ச்சுகளுக்கு அனுப்பிடுறான். ஒரு ஒரு பரிசுத்தவான ஒரு ஆவிக்குரியவனை பிசாசால எந்த விதத்திலும் கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. கண்ட்ரோல் பண்ணிட்டானா அவன் பரிசுத்தவானா இருக்கவே முடியாது. எல்லாத்தையும் தாண்டணும். ஏன் ஆண்டவர் சிறைச்சாலைக்குள்ள வைக்கிறார் தெரியுமா? உன்னை ஜெயிலுக்குள்ள வச்சா நிருபம் எழுதணும், வெளியே வச்சா சுவிசேஷம் சொல்லணும். நீயும் நானும் எங்க வச்சாலும் கர்த்தருக்கான பவர்ஃபுல் வெப்பன், பவர்ஃபுல் வெப்பன். பிசாசு உங்களை என்னை பார்த்து யோசிக்கணும், எங்க வைக்கலாம் இவனை, எங்க வச்சா விடுவான் இவன், எங்க வச்சா இவனை கண்ட்ரோல் பண்ண முடியும். அதுதான் திட்டம். இன்னைக்கு யோசித்து பாருங்க, ஜெயிலுக்குள்ள வச்சோட நம்ம எல்லாம் சோர்ந்து போறோம். ஒரு சிறைச்சாலை அனுபவம் வந்தாலும் சோர்ந்து போறோம். எதுக்கு எனக்கு இவ்வளவு இக்கட்டு, எனக்கு எதுக்கு இவ்வளவு பாடு, நான் கர்த்தருக்காக இவ்வளவு தானே செய்யறேன், என்னை ஏன் இப்படி போட்டு நெருக்கிறான்? ஆமா, நெருக்கப்படும் போதுதான் நீ உருவாக்கப்படுகிறாய். நெருக்கப்படும் போது நீ ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணுகிறாய். உன்னை நெருக்க நெருக்க நீ பிளாஸ்ட் ஆகணும். நல்ல கவனிங்க, அணுவை உடைக்க உடைக்க அது பவர்ஃபுல்லா மாறும்பாங்க. அதே மாதிரி தான் உங்களை என்னையும் நெருக்க நெருக்க பவர்ஃபுல்லா மாறணும். எங்க வச்சாலும் கிறிஸ்துவுக்கு என்று பவர்ஃபுல் வெப்பன். யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு பேதுரை வச்ச போது அவன் ஒருத்த மட்டும் தான் வெளியே வந்தான், அவனை விட்டவங்க எல்லாரையும் கொலை செய்யும்படி அதிகாரம் பெற்றார்கள். ஆனால் இங்கே பவுலை ரிலீஸ் பண்ணின போது வசனம் சொல்லுது, ஒரு கூட்டம் உள்ளே ரட்சிக்கப்பட்டு ஒரு குடும்பமே ஞானஸ்நானம் எடுத்துருச்சு. கர்த்தர் ஏன் உன்னை சிலைக்குள்ள வைக்கிறார் தெரியுமா? உன் மூலமாக அந்த அனுபவத்துல ஒரு பெரிய கூட்டத்தை காப்பாற்றுவதற்கு. அதை உன்னை கொண்டு கர்த்தர் அங்கே ஒரு காரியத்தை செய்ய போகிறார். அதுக்கு தான் கர்த்தர் உன்னை கொண்டு போய் உள்ளே உட்கார வச்சிருக்கிறார். அப்போ உள்ளே உட்காந்துருக்கும் போது புலம்பக்கூடாது. ஏன் ஜெயிலுக்குள்ள வச்சா பவுல் புலம்பவே மாட்டாரு. ஜெயிலுக்குள்ள லெட்டர் எழுதிட்டு இருப்பார் உட்காந்து. அவர் டைமை யூஸ் பண்ணிக்கிறாரு. ஆண்டவர் ஒரு 2 வருஷம் உள்ள வச்சிருக்காருப்பா எபேசுல. எதுக்காக? லெட்டர் எழுதுறதுக்கு. எழுது, ஒவ்வொருத்தருக்கா லெட்டர் எழுது, கொலோசேருக்கு எழுது, இவங்களுக்கு எழுது, தீமோத்தேயுக்கு எழுது. அன்னைக்கு அவங்க அப்படி ஜெயிலுக்குள்ள எழுதுனதான் சிறைச்சாலை நிருபங்கள்னு சொல்லுவாங்க கொஞ்சம். அதெல்லாம் இன்னைக்கு அங்கிருந்து வந்தது தான். ஜெயிலுக்குள்ள வச்சாலும் ஊழியம், வெளியே வச்சாலும் ஊழியம். அப்போ உங்களுக்கு தெரியணும் ஏன் கர்த்தர் என்னை இப்படி நடத்துகிறார். அந்த இடத்துல போய் வச்ச உடனே அங்க போய் யோசிக்க கூடாது, எனக்கே ஆண்டவர் இப்படி நடக்குது. அங்க என்னமோ செய்யறதுக்கு கர்த்தர் என்ன வச்சிருக்கிறார், அந்த இடத்துல ஏதோ செய்யறதுக்கு என்ன வச்சிருக்கிறார். ஸோ நாங்கள் என்ன செய்வேன் இருப்பேன். ஒரு மனுஷனை கொண்டு போயிட்டு இதில் சிரியாவில் கடத்தி கொண்டு போயிட்டாங்க. கடத்தி கொண்டு போயிட்டு அங்கே உள்ளுக்குள்ளே வச்சுட்டாங்க அந்த மனுஷனை. அந்த மனுஷனுக்கு அரபி தெரியாது, அந்த சிரியா பேசுகிற அரபி தெரியாது. இந்த மனுஷன் ஆவிக்குரிய மனுஷன், அதாவது கர்த்தரை அறிஞ்ச மனுஷன். ஏதோ ஒரு இவர்கள் தீவிரவாதிகள் கடத்தும் போது இவரையும் கடத்தி கொண்டு போயிட்டாங்க. இவரை கொண்டு போய் அங்கே வச்சாச்சு. கிட்டத்தட்ட ஒரு 2-2.5 வருஷம் அவங்க கிட்ட அடிமையாக இருந்திருக்கிறாரு. அந்த பாதாளத்துக்குள்ள இருந்திருக்காரு, எல்லாம் இருந்திருக்கிறாரு. வெளியே வரும்போது எத்தனையோ தீவிரவாதிகள் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டார்கள். இத்தனைக்கும் மொழி தெரியாது, ஒன்றுமே தெரியாது. வெளியே வரும்போது இந்த மனுஷன் அவங்க கூடவே இருந்து மொழியை கற்றுக்கிட்டு அங்கேயே சுவிசேஷம் சொல்லி இவரை ரிலீஸ் பண்ணும் போது எத்தனையோ தீவிரவாதிகள். சமீபத்தில் ஸ்ரீலங்காவில் ஒரு சாட்சி கேட்டேன். போயிருந்த போது நிறைய பேரை, ஒரு 2000 பேரை அடைச்சி வச்சுருந்தாங்களா ஒரு இடத்துல. அவங்கள வந்து கொல்றதுக்கு ஆர்டர் வந்துருச்சான். ஆர்டர் வந்த பிறகு அந்த கொல்ல வேண்டியதான அதிகாரி என்ன பண்ணாராம், ஒரு ஊழியக்காரரை கூப்பிட்டாராம். ஒரு ஊழியக்காரரை கூப்பிட்டு, இவங்களை கொல்றதுக்கு எனக்கு ஆர்டர் கிடச்சிருச்சு, எப்போ வேணாலும் கொள்ளலாம், என் கையில் தான் இருக்கு ஆர்டர். ஆனால் இவனுங்களை திருத்தணும்னு எனக்கு ஒரு ஆசை இருக்குது, அது எங்களால் முடியாது. உங்களுக்கு ஒரு வாய்ப்பு தரேன், 6 மாதம் டைம். இந்த 6 மாதத்தில் நீங்கள் வாரம் வாங்க, இவங்களோட பேசுங்க, எவ்வளோ பேர் திருந்திருக்கிறான்னு நீங்கள் சொல்கிறீங்களோ நாங்கள் என்ன செய்கிறோம், ரிலீஸ் பண்ணுறேன்னு சொல்லி அந்த சிறைச்சாலைக்குள்ளே இருந்து இன்னைக்கு கிட்டத்தட்ட எத்தனையோ ஊழியக்காரர்கள் உருவாகியிருக்கிறார்கள். கர்த்தர் ஜெயிலுக்குள்ளே வைப்பதற்கும் ஒரு காரணம் இருக்கிறது. ஆண்டவர் எதையுமே நோக்கம் இல்லாமல் செய்ய மாட்டார். ஆண்டவர் பல நேரங்களிலே நெருக்கத்தின் மத்தியிலே தான் உன்னை தெரிந்து கொள்கிறார். உபத்திரவத்தின் குகையிலே உன்னை தெரிந்து கொண்டேன். அப்போ ஏன்
அந்த சிறைச்சாலைக்குள்ள ஒரு நம்பிக்கை இருக்கு. ஆண்டவர் என்னை வச்சிருக்கிறாரு, என்னை கொண்டு பெரிய காரியங்கள் செய்ய போகிறார். இன்னும் ஒரு காரியம் மாத்திரம் இருக்கு, அதை சொல்லிட்டு முடிக்கிறேன். ஏன் கர்த்தர் சிறைச்சாலைக்குள்ள வைக்கிறார்? வாசிங்க, வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 9வது வசனம் வாசி. உங்கள் சகோதரனும் இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் வருகிற உபத்திரவத்திற்கும் அவருடைய ராஜ்யத்திற்கும் அவருடைய பொறுமைக்கும் உங்கள் உடன்பங்காளனுமாயிருக்கிற யோவானாகிய நான் தேவ வசனத்து நிமித்தமும் இயேசு கிறிஸ்துவை பற்றிய சாட்சி நிமித்தமும் பத்மு என்னும் தீவிலே இருந்தேன். இது ஒரு ஜெயில். யோவானை கொண்டு போய் எங்க வச்சுட்டாங்க? பத்மு தீவில் வச்சுட்டாங்க. இப்போ பத்மு தீவுங்கிறது ஒரு ஜெயில். எப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நமக்கு அந்தமான் இருக்குல்ல, அந்தமான் ஜெயில் ஒரு காலத்தில் இருந்துச்சு இல்லைங்களா? அந்த மாதிரி இப்போ அந்த ரோமர்கள் காலத்தில் வந்து கைதிகளை கொண்டு போய் ஒரு தீவில் வச்சிருப்பாங்க. அந்த தீவுக்கு பேர் தான் பத்மு தீவு. இப்போ யோவான் யாருன்னு பார்த்தீங்கன்னா, லிட்டரலாக பார்த்தீங்கன்னா இயேசுவுக்கு அன்பான சீஷன். யாரு? இயேசுவுக்கு அன்பான சீஷன், மார்பிலே சாய்ந்து கொள்கிறவர். இப்போ இவருக்கு நியாயமாக பார்த்தா எல்லாரை விட, ஆனால் கொஞ்சம் லிட்டரலாக நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா, எல்லா அப்போஸ்தலரை விட பீஸ்ஃபுல்லான மரணம் யாருக்கு? நான் சொல்றது உலக பிரகாரமா பீஸ்ஃபுல்லான மரணம் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா யோவானுக்கு தான். அவர் தான் இயற்கையாக மரணத்தை சந்தித்தார். மற்ற எல்லாருமே ரத்த சாட்சி, அத்தனை பேரும். ஆனால் யோவானும் உபத்திரமெல்லாம் பட்டார். ஆனால் மரணம் வந்து எப்படி வந்துச்சு? இயற்கை மரணம் தான். யோவான் வந்து இயேசு கிறிஸ்துவினுடைய அன்பான சீஷன். அவர் மார்பிலே சாய்ந்திருக்கிற ஒரு மனுஷன். இன்னும் சொல்லப்போனால் ஆண்டவருக்கு ரொம்ப நெருக்கமானவர், எல்லாம் தெரியுது. ஆனால் இவர் தான் ஜெயிலுக்குள்ளே போயிருக்கிறாரு. இவர் தான் எங்கே இருக்கிறாரு? பத்மு தீவில் இருக்கிறாரு. மற்ற எல்லாரை விட இவர் கொஞ்சம் ஸ்பெஷல், தனிமை சிறை. அது அங்கே வந்து தனிமை சிறையில் விசேஷமான கைதிகள், த அட்டர்மோஸ்ட் அக்யூஸ்ட்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி இடத்துல கொண்டு போய் இவர் வச்சாச்சு. இது வந்து ரோமருடைய மிக முக்கியமான சிறை, அங்கே கொண்டு போய் வச்சாச்சு. இந்தியாவில் கூட நம்ம ஆங்கிலேயர்கள் காலத்தில் முக்கியமான கைதிகளை தான் அந்த மண்ணு கூட்டிகிட்டு போவாங்க. ஒரு சிலர்லாம் இங்கேயே வச்சு ரிலீஸ் பண்ணிடுவாங்க. த டேஞ்சரஸ் அப்படின்னு சொல்கிற ஆட்களை தான் அங்கே கூட்டு போவாங்க. அந்த மாதிரி தான் யோவானை கொண்டு போய் வச்சிருக்கிறாங்க. இப்போ சமீபத்தில் ஒரு ஜெயிலரை மீட் பண்ண, ஜெயிலுக்குள்ளே போகிறாங்கல்ல, ஃபஸ்ட்டு டே உள்ளே கூட்டு போகிறாங்கல்ல, அவங்க உள்ளே கூட்டு போனோன்னு என்ன செய்வாங்களாம், அந்த ட்ரெஸ் எல்லாம் செக் பண்ணுறதுக்கு நிற்க வைப்பாங்களாம். நார்மல் கைதிகளை சொல்கிறேன், நீங்கள் விஐபிஸ்க்கு இல்லை, நார்மல் கைதிகள். உள்ளே கூட்டு போனால் உடனே ஃபஸ்ட்டு செய்கிற என்ன ஆடனா, இவங்க ட்ரெஸ் செக் பண்ணிட்டே இருக்கும்போது ஒருத்தன் வந்து அடிப்பானா பளிச்சுன்னு லிட்டரலாகவே ஒரே அறை ஒன்று விடுவாங்களாம். எதுக்காக அந்த அறைனா, அவன் வெளியே போகிற வரைக்கும் பயம் இருக்கணுமா, ஜெயிலை பற்றின ஒரு பயம் இருக்கணும்ட்டு ஷர்ட்டை கழட்டி செக் பண்ணுன்னு சொல்லி பேர்ட்டை கழட்டும் போது அடிப்பாங்களாம், பளிர்னு அரைப்பாங்களாம். ஒரு அறை எங்கேருந்து விழுனே தெரியாதான், கலங்கிருமா. அதுக்கப்புறம் நீங்கள் அதை விட்டு வெளியே வர வரைக்கும் உங்களுக்குள்ள ஒரு திகில் இருக்குமா. அப்படி இப்போவே அப்படி இருக்குன்னா யோவான் காலத்தில் எப்படி இருக்கும் பாருங்க. இந்த அடி எப்படி இருந்திருக்கும்? உள்ளே கொண்டு போய் வச்சாச்சு பத்ம தீவில். இப்போ யோவான் கேட்கலாம் ஆண்டவர் பார்த்து, ஏன் ஆண்டவர் என்ன கொண்டு இங்கே வச்சிருக்கீங்க, நீங்கள் தான் என்ன ரொம்ப நேசிப்பீங்களே அப்படின்னு. ஆனால் சில நேரங்களில் சிறைச்சாலையில் ஏன் கர்த்தர் வைக்கிறார் தெரியுமா? முதலாவதாக உன் தரிசனத்தை நிறைவேற்றுவதற்கு, ரெண்டாவது உன் மூலியமாக ஊழியத்தை நிறைவேற்றுவதற்கு, இது உனக்கென்று இருக்கிற பிரத்யேகமான வெளிப்பாடுகளை கொடுப்பதற்கு. கர்த்தர் உனக்குன்னு வச்சிருக்கிறதான ஒரு வெளிப்பாடு இருக்கும், உங்களுக்குன்னு கொடுக்க வேண்டிய ஒரு ட்ரெஷர், ஒரு புதையல் ஒன்று இருக்கும். அந்த புதையலை நீ பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் நீ தனிமைப்படத்தான் வேண்டும். தனிமைப்படாமல் உனக்கு அது கிடைக்கவே கிடைக்காது. நீங்க பைபிள் முழுக்க எடுங்க, யாரை வேணாலும் எடுங்க. ஆண்டவர் ஒரு தீர்க்க தரிசனத்தை பேச போறாரு, ஒரு வெளிப்பாடு கொடுக்க போறாரு, அல்லது ஏதோ ஒரு காரியத்தை உங்ககிட்ட சொல்ல போறாரு என்றால் உன்னை நிச்சயம் எல்லாரை விட்டு கொஞ்சம் தனிமைப்படுத்துவார். அதுவும் சில நேரத்தில் என்ன பண்ணுவார், அவர் கொண்டு போற இடம் எதுவா இருக்கும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, வெளிப்படுத்தல் 17:3 வாசிங்க. ஆவிக்குள் என்னை வனாந்தரத்திற்கு கொண்டு போனான். எங்க கொண்டு போனார்? எசேக்கியேல் 37:1 வாசிங்க. கர்த்தருடைய கை என் மேல் அமர்ந்து கர்த்தர் என்னை ஆவிக்குள்ளாக்கி வெளியே கொண்டு போய் எலும்புகள் நிறைந்த ஒரு பள்ளத்தாக்கின் நடுவில் நிறுத்தி. எங்க கொண்டு போய் நிறுத்தினாரு? ஒன்று அங்கே போயிடுவார், இல்லை வனாந்தரத்துக்கு போயிடுவார், இல்லைனா எலும்புகளின் பள்ளத்தாக்கு கூட்டு போயிடுவார். எப்பயாவது ஒரு தடவை தான் பரலோகத்துக்கு கூட்டு போவார். சில நேரங்களில் கர்த்தர் உங்களை வனாந்தரத்துக்கு கொண்டு போய், நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் நினைக்கிறேன், இயேசு கிறிஸ்துவே ஆவியானவர் எங்கே கொண்டு போயிட்டாராமா? ஆவிக்குள் என்னை வனாந்தரத்துக்கு கொண்டு போயிட்டார். கொண்டு போயிட்டு காட்டு மிருகங்களுக்கு நடுவே சஞ்சரிக்க வைத்தாராமா. மார்க் 1 இருக்கு. அப்ப யோசித்து பாருங்க, இந்த மாதிரி காரியங்களை ஏன் கர்த்தர் செய்கிறார்? கர்த்தர் சில வெளிப்பாடுகளை கொடுப்பதற்கு. 6 லட்சம் புருஷர்ல இருந்து மோசேயை வேறு பிரிக்கிறார். வேறு பிரிச்சு பூமிக்கும் வானத்துக்கும் நடுவில் மேகத்துக்குள்ள கொண்டு போயிடுறாரு. மலை உச்சிக்கு கூட இல்லை, மேகத்துக்குள்ள கொண்டு போயிடுறாரு. ஏன் கொண்டு போறாரு? அங்கே கொண்டு போனால்தான் உனக்கு கொடுக்க வேண்டிய வெளிப்பாடு அங்கே தான் இருக்கிறது. நீங்கள் இருக்கிற இடத்துக்கு வருவது பிரமாணம், நீங்கள் போய் எடுத்துக்கொள்ள வேண்டியது வெளிப்பாடு. மோசேயை கர்த்தர் ஒரு இடத்துக்கு வர வச்சு அவன் கையில் கொடுத்து அமைச்சது பிரமாணம். ஆனால் அவர் ஒரு இடத்துக்கு அவனை கூட்டிட்டு போவார். அந்த இடத்துக்கு கூட்டிட்டு போய் கொடுக்கறதுக்கு பேர் வெளிப்பாடு. நாம் பெரும்பாலும் எதை விரும்புகிறோம்? பிரமாணத்தை விரும்புகிறோம். ஆண்டவர் என்கிட்ட பேசணும், வாக்குத்தத்தம் கொடுக்கணும், ஆண்டவர் என்கிட்ட தீர்க்க தரிசனம் கொடுக்கணும், தரிசனம் கொடுக்கணும். அதெல்லாம் நீங்க இருக்கிற இடத்துக்கு வந்துடும். நீங்க இருக்கிற இடத்துக்கு ஆண்டவர் வந்து உங்களுக்கு ஒரு வார்த்தையை கொடுத்துருவாரு, ஒரு தரிசனம் கொடுத்துருவாரு, ஒரு தீர்க்க தரிசனம் கொடுத்துருவாரு, சில சொப்பனம் கொடுத்துருவாரு, வாசிக்கும் போதே வசனம் கொடுத்துருவாரு, அது உங்களை பலப்படுத்திடும், எல்லாம் செஞ்சிருவாரு. இதெல்லாம் நீங்க இருக்கிற இடத்துக்கு வரும். ஆனால் அவர் உங்களுக்கு ஒன்று வச்சிருப்பாரு பாருங்க, அதை நீங்க வாங்கணும்னா அது நீங்க இருக்கிற இடத்துக்கு வராது, அவர் நியமிச்ச இடத்துக்கு போனாதான் அது கிடைக்கும். அது நியமிக்கிற இடம் ஒரு வேறுபாடு இருக்கிற இடமாக இருக்கும். அது வனாந்தரமாக இருக்கும், எலும்புகளின் பள்ளத்தாக்கா இருக்கும், அல்லது பத்மு தீவுங்கிறதான ஒரு சிறைச்சாலையாக இருக்கும்.
அந்த சிறைச்சாலைக்குள்ள ஏன் வைக்கிறார் போது உனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கணும். இப்பவே உங்களுக்கு ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்லிட்டு முடிக்கிறேன். கவனிங்க. ஒரு காரியத்தை நீங்கள் நன்றாய் புரிந்து கொள்ள வேண்டும். கர்த்தர் என்னை ஒரு பாதைக்குள்ளே நடத்துகிறார் என்றால் அதுக்கு பின்னாடி எனக்கு ஏதோ ஒரு பாசிட்டிவ் இருக்கு. எனக்கு ஏதோ ஒன்று அதுல இருக்கு. இல்லாம என்ன கர்த்தர் நடத்தல, அவ்வளவுதான். அதுக்கு பின்னாடி ஏதோ ஒன்று இருக்கு. அப்ப நான் அந்த பத்மதீவுக்கு போறேன்னு சொன்னா கர்த்தருடைய, அதுவும் அவன் சொல்றான், பாடுகள் நிமித்தம், அடி உதைக்கு நடுவில் தான் அங்க போய் இருக்கிறார் அவர். கிறிஸ்துவின் நிமித்தமும் இயேசுவின் நிமித்தமும் பாடுகள் நிமித்தம் அங்கே நான் இங்க இருக்கிறேன். ஆனால் எதற்காக நான் அங்கே இருக்கிறேன், ஏன் ஆண்டவர் எனக்கு வந்து வச்சிருக்கிறீங்க அப்படின்னும் போது உங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கணும். இங்க வச்சு கர்த்தர் எனக்கு ஒரு வெளிப்பாடு கொடுப்பார். இந்த யோசிச்சு பாருங்க, அந்த பத்ம தீவிலிருந்து அவன் வாங்கின வெளிப்பாடு தான் இந்த 2000 வருஷமா சர்ச்சுக்கு ப்ராஃபசி. 100% ப்ராஃபட்டிக்கல் புக். இதை இன்னும் எப்பேற்பட்ட ஆக்ஸ்போர்டாலையும் எக்ஸ்போர்ட் கேம்பிரிட்ஜாலையும் எவ்வளோ பெரிய தியாலஜியானாலும் உலகத்தில் வெளிப்படுத்தின விசேஷத்தை முழுவதுமாக தியானிச்சிட்டேன்னு சொல்லக்கூடிய இன்னும் ஒரு மனுஷன் கூட வரல. வெறும் 22 அதிகாரம் தான். அப்பனா அது எவ்வளோ பவர்ஃபுல்லான புக்கு பாருங்க. அந்த பவர்ஃபுல்லான புக்கை நீங்கள் வாங்கணும்னா நீங்கள் அப்படிப்பட்ட இடத்துக்கு போக வேண்டியிருக்கு. நான் மற்ற புக்குகளை குறைச்சி மதிப்பிடுறேன்னு நினச்சிடாதீங்க. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? மற்ற புக்குகளில் கொடுக்கும் பொழுது ஒரு சிலருக்கு ஆண்டவர் இருக்கிற இடத்துல வந்து கொடுத்துட்டார். ஒரு சில புக்குகளை கொடுக்கறது இருக்கிறத கொடுத்துட்டார். அந்த புக்கில் உள்ள ப்ராஃபஸியெல்லாம் நிறைவேறி முடிஞ்சிருச்சு. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? சில ப்ராஃபஸிலாம் என்னவாயிருச்சு, நிறைவேறி முடிஞ்சிருச்சு. இப்போ அந்த ப்ராஃபஸி எக்ஸ்பைன், நான் இப்போ தப்பா சொல்ல புரிஞ்சிடாதீங்க, எக்ஸ்பைன் சொல்லல, அந்த ப்ராஃபஸியோடது அதோட உண்மைத்தன்மை என்ன, அதோட காரியம் என்னவாயிருச்சு, நிறைவேறிடுச்சு. ஆனால் ரெவலேஷன் மட்டும் எட்டர்னல் வரைக்கும் இருக்கும். நித்தியம் வர வரைக்கும் இந்த புக்கை நீங்கள் தியானிச்சே ஆகணும், வேற வழியே கிடையாது. எதுக்காக உங்களுக்கு சொல்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவ்வளவு பெரிய பொக்கிஷத்தை நீங்கள் பெற வேண்டுமானால் அவ்வளவு பெரிய விலைக்கிரயம் ஒன்று கொடுக்க வேண்டியிருக்கிறது. அப்படி ஆண்டவர் உங்களை அப்படி ஒரு இடத்துக்கு நடத்துறாருன்னா அங்க வச்சு உங்களுக்கு கொடுக்க போற விஷயம் அப்படிப்பட்டதாக இருக்கும்னு அர்த்தம். நான் எப்பவும் நம்புவேன், பல நேரங்களிலே கர்த்தர் நம்மளை வேறு பிரிப்பார். சில நேரங்களில் கர்த்தர் தனிமைப்படுத்துவார். சிலரை விட்டு கர்த்தர் நம்மளை வேறு பிரிப்பார். காரணம் என்ன? கர்த்தர் எதையோ நமக்கு கொடுக்க விரும்புவார். அடிக்கடி இங்கே கூட இருக்கிறவங்கள்ட்டெல்லாம் சொல்லிட்டே இருப்பேன், ஆண்டவர் வந்து நம்மளை ஏதோ ஒரு இடத்துக்கு தனிமைப்படுத்துவார். அப்படி படுத்தும்போது அதுக்கு நம்ம என்ன கொடுத்துடணும்? இடம் கொடுத்துடணும். நாம் என்ன செய்வோம் தெரியுமா? இல்லை ஆண்டவரே மினிஸ்ட்ரி இருக்கு, இல்லை ஆண்டவரே நிறைய வேலை இருக்குது, நம்ம போக முடியாது, 6 லட்சம் புருஷர் கீழே இருக்கிறாங்க, இவங்களெல்லாம் விட்டுட்டு நான் மலைக்கு மேலே போயிட்டா இங்கே யார் பார்த்துப்பா? ஆண்டவர் சொல்வார், 6 லட்சம் பேரை கூட்டிகிட்டு வந்தது நானே அவங்கள பார்த்துப்பேன், நீ முதல்ல ஏறி மேலே வாம்பார். சில நேரத்துக்கு நமக்கு கர்த்தரை விட பேர்டன் ரொம்ப அதிகமாகிடும், பாரம் அதிகமாகிடும். ஆண்டவரே இதெல்லாம் யார் பார்த்துப்பா? ஒரு 3 நாள் உபவாசம் போடுனா, ஆண்டவரே ஃபேமிலி இருக்குது, பிள்ளைய ஸ்கூலுக்கு அனுப்பணும், போய் அதை பண்ணணும், வேலைக்கு போகணும், எப்படி? ஆண்டவர் சொல்வார், நான் கொடுத்த ஃபேமிலியை நான் பார்த்துக்கிறேன், ஒரு 3 நாள் கூட நீ வந்து உட்கார மாட்டியா உபவாசத்தில் பார். ஏன் உங்களை அதை 3 நாள் உட்கார சொல்கிறாருன்னா, நமக்கு அதில் ஏதோ ஒரு பெனிஃபிட் இருக்கும், நமக்கு ஏதோ அதில் ஒரு காரியம் இருக்கும், அதுக்கு அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறதா இருக்கும், இல்லை அடுத்து வரக்கூடிய பிரச்சனைகளை பலப்படுத்துறதுக்கு உங்களுக்கு தேவையான பலனை கொடுக்கறதா இருக்கும். ஏதோ ஒரு சூழ்நிலை கர்த்தர் உங்களை தனிமைப்படுத்தும் போது, சிறைச்சாலைக்குள்ள கொண்டு போகும்போது உங்களுக்குள்ளே ஒரு நம்பிக்கை வர வேண்டும். என்ன நம்பிக்கை வரணும் தெரியுமா? ஆண்டவரை நீங்கள் வைப்பதற்கு ஒரு முகாந்திரம் இருக்கிறது. ஆண்டவர் எனக்கு ஏதோ ஒரு வெளிப்பாடை கொடுக்க போகிறார். அப்படி வெளிப்பாடை விரும்பும். இப்படி யோசிச்சு பாருங்களேன். இப்போ ஒரு தடவை ஆண்டவர் ஃபர்ஸ்ட் கூட்டிட்டு போய் ஒரு வெளிப்பாடு கொடுத்துட்டார். அந்த ஆவிக்குள்ளாகி ஒரு அனுபவத்தை அவர் பெற்றுட்டார். சரியா? 1ஆம் அதிகாரத்தில் ஆவிக்குள் ஆயிருக்கிறாரு, திருப்பி 4ஆம் அதிகாரத்தில் ஆவிக்குள் ஆயிருக்கிறாரு. அப்ப நடுவில் நார்மல் லைஃபுக்கு வந்துட்டார். இப்போ புரியுதா உங்களுக்கு? ஆவிக்குள்ளான போது ஒரு வெளிப்பாடு கிடைக்குது, தரிசனத்தை பார்க்குறாரு, பரலோகத்தில் தேவன் அப்படி நிற்கிறாரு, ஜெய்ஜாண்டிக்கா இருக்காரு, எல்லாம் பார்த்தாச்சு. அந்த தரிசனத்தை பெற்றுட்டு நார்மல் லைஃபுக்கு வந்துட்டார். இப்போ 2வது ஆவிக்குள்ள ஆகும் பொழுது யோவானுக்கு எப்படி இருக்கும்? இப்போ அவருக்கு எப்படி இருக்கும்? அவருக்கு பத்முத்திவா இருக்காது, எப்போ திருப்பி ஆவிக்குள்ள ஆவேன்ற ஒரு ஆசை வந்துடும். ஆண்டவர் கூப்பிடுவார், வச்சுப்போம் 2வது தடவை, யோவான் பத்முத்திவுக்கு போகலாமா? ரைட் ஆண்டவரே போகலாம். அது ஜெயிலு போகலாம் வாங்க, ஏன் அங்கே தான் எனக்கு ஆவிக்குள்ளாகிற அனுபவம் வருது. 2வது தடவை. இப்போ நடுவில் அவர் என்ன ஆகல, வெளியே வந்துட்டார். இப்போ திருப்பி ஆண்டவர் கேட்குறாரு, பத்மதீவுக்கு போகலாமா? ரைட் ஆண்டவரே, பெட்டி ரெடியாக இருக்கு, ஓகே ஆண்டவரே போகலாம். ஏன்? எனக்கு அது பத்மதீவு இல்லை, வெளிப்பாடு கிடைக்கிற இடம். அது எனக்கு சிறைச்சாலை அல்ல, நம்பிக்கையின் அரணது. அங்கே போனால் எனக்கு ஒரு வெளிப்பாடு கிடைக்கும். கர்த்தர் ஏன்? அதனால தான் பாருங்க, இயேசு எப்போ பார்த்தாலும் வனாந்தரத்துக்கு போயிடுவார். இயேசுவை நீங்கள் கண்டுபிடிக்கணும், எங்கே போய் கண்டுபிடிக்கணும் தெரியுமா? பெரும்பாலும் எங்கே கண்டுபிடிக்கணும் தெரியுமா? வனாந்தரத்தில் தான் இருப்பார். அவன் சீஷனுக்கு தெரிஞ்சிருச்சு இவர் எங்கே இருப்பார். ஏன்னா வனாந்தரத்துக்கு போனால் அங்கே தேவதூதர்கள் வந்து பணிவிடை செய்வார்கள். வனாந்தரத்துக்கு போனால் அங்கே தேவனாகிய கர்த்தர் அவரோடு கூட பேசுவார். வனாந்தரத்துக்கு போனால் அங்கே அவர் தேவனோடு கூட உலாவுவார். அந்த தேவனோடு கூட பேசுகிற இடம் அது இயேசு கிறிஸ்து. அப்போ அந்த வனாந்தரம் வந்து அவர் சந்தோஷமாயிருவார். இப்போ நீங்களும் நானும் சில நெருக்கமான காலங்கள் வரும்போது, அந்த சிறைகள் வரும்போது நமக்குள்ளே ஒரு சந்தோஷம் வரணும். ஆண்டவரே, என்னை ஏதோ ஒரு காரணத்துக்குள்ள தான் இங்கே நடத்திட்டு இருக்கிறீங்க, ஏதோ ஒரு சூழ்நிலைக்காக தான் என்னை உள்ளுக்குள்ளே கொண்டாந்துருக்கிறீங்க, இங்கே வச்சு எனக்கு சில வெளிப்பாடுகளை கொடுப்பீங்க, இங்கே வச்சு நீங்கள் என்னோடு கூட பேசுவீங்க, இங்கே வச்சு என்னை ஆவிக்குள்ளாக்குவீங்க, நான் பார்க்காத விஷயங்களை பார்க்க வைப்பீங்க. இது வரைக்கும் என் கண்கள் காணவும் இல்லை, காதுகள் கேட்கவும் இல்லை. அதை போய் பவுல் பார்த்துட்டு வந்துடுவார், அதை போய் யோவான் பார்த்துட்டு வருவார். அப்படி ஒரு இடத்துக்கு நான் வரணும்.
அப்படி ஒரு சூழ்நிலைக்கு நான் வரணும். அதைத்தான் ஆண்டவர் சொல்றாரு. அப்படி ஒரு சிறைச்சாலைக்குள்ள அனுபவத்துக்குள்ள ஒரு நிர்கத்துக்குள்ள நான் ஏன் உன்னை நடத்துறேன் தெரியுமா? உன்னை கொண்டு போய் இன்னும் சில வெளிப்பாடுகளை கொடுப்பதற்கு. ஏற்கனவே கொஞ்சம் கொடுத்திருப்பாரு 1ஆம் அதிகாரத்துல வெளிப்படுத்தல. இப்ப திருப்பி ஆவிக்குள்ளாக்குறாரு. ஆண்டவரை திருப்பி எதுக்கு ஆவிக்குள்ளாக்குறோம்? இப்ப பரலோகம் திறந்திருக்கிறதை நீ காண்பாய். இப்ப திருப்பி ஆவிக்குள்ளாக்குறாரு. இப்ப எதுக்கு ஆண்டவரே? இன்னும் நடக்க போற அடுத்து வரக்கூடிய காரியங்களை காண்பிக்க போகிறேன். ஒவ்வொரு முறை உன்னை தனிமைப்படுத்தும் போதும் கர்த்தர் அநேக காரியங்களை உனக்கு சொல்லிக் கொண்டே வருவார். உன்னோட எக்ஸ்பெக்டேஷன் அடுத்து எப்படி ஆயிரும் தெரியுமா? அடுத்து கர்த்தர் ஏதோ நெருக்கத்துக்குள்ள கொண்டு போறாரு. நான் அடுத்த உயர்வுக்குள்ள போக போகிறேன். ஏதோ ஒரு காரியத்தை கர்த்தர் எனக்கு கொடுக்க போகிறார். இதுதான் நம்பிக்கை உள்ள சிறை. நம்பிக்கை உள்ள சிறைனா என்ன? இதுதான் நான் இனி ஏதோ ஒன்றை கர்த்தர் செய்ய போகிறார். அப்ப சிறைச்சாலை அனுபவம் என்பது எதை குறிக்கிறது? முதலாவதாக சிறைச்சாலை அனுபவம் என்பது என் தரிசனத்தை நிறைவேற்றக்கூடிய ஒரு இடம். கர்த்தர் எனக்கு சொன்னதை நிறைவேற்றணும்னா நான் ஜெயிலில் இருந்தாதான் பார்வன்ட்ட போக முடியும். ஏன்னா அங்கதான் பார்வன்ட்ட போகிற ரூட் இருக்கு. அடுத்த உயர்வுக்கான வழி எங்க இருக்குது? அந்த ஜெயிலுக்குள்ள தான் இருக்கு. ரெண்டாவது, என்னை ஏன் ஜெயிலுக்குள்ள கொண்டு போறீங்க ஆண்டவரே? அங்கதான் நான் என் மூலமாக ரட்சிக்கப்பட வேண்டிய ஆத்துமா இருக்கிறது. சில கடினமான ஆட்களை ஏன் நாம் நடத்துகிறோம், ஏன் பாதைக்குள்ளே நாம் கடந்து போகிறோம்னா உங்கள் மூலமாக ரட்சிக்கப்பட வேண்டிய ஆத்துமாக்கள் அங்கேதான் இருக்கிறது. கடைசியாக ஏன் என்னை ஆண்டவரை தனிமைப்படுத்துகிறீர் என்று சொன்னால் சில வெளிப்பாடுகளை, சில காரியங்களை நான் உன்னோடு கூட பேச வேண்டி இருக்கிறது. அதுக்காக கர்த்தர் என்ன செய்யறாரு? தனிமைப்படுத்துகிறார். அதான் வசனம் சொல்லுது. திருப்பி நான் வாசி முடிக்கிறேன். சகரியா 9:12, நம்பிக்கை உடைய சிறைகளே அரணுக்கு திரும்புங்கள், ரெட்டிப்பான நன்மையை தருவேன், அதை இன்றே தருவேன். அல்லேலூயா. சிறைச்சாலைக்குள்ளிருந்து கிடைக்க போகிறது நன்மையான காரியங்களை கர்த்தர் செய்ய போகிறார். அநேகர் சிறைச்சாலைக்குள்ள அடி கிடைச்சது, உத கிடைச்சதும்பா, சிறைச்சாலைக்குள்ள தண்டனை கிடைச்சதும்பா, உங்களுக்கு எனக்கு ரெட்டிப்பான நன்மையை கர்த்தர் தருவேன் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. நாம் ஜெபிக்க போகிறோம். எந்திரிக்கலாமா நம்ம தேவ சமூகத்தில்? ஒருவேளை இந்த 10 மாதம் இத்தனை நாட்களும் இப்படிப்பட்டதான சூழ்நிலைகளுக்குள்ளே போகும் பொழுது ஏன் என்னை ஆண்டவர் இப்படி நடத்துகிறார்? நான் ஏன் இப்படிப்பட்ட காலங்களை கடந்து போகிறேன்? எனக்கு ஏன் இப்படிப்பட்ட காரியங்கள் நடக்கிறது? நான் அவருக்காக தானே நிற்கிறேன். யோசிப்பு நினைச்சிருப்பார்ல, எனக்கு வாக்குத்தத்தம்லாம் கொடுத்தீங்க ஆண்டவரே, ஆனால் நடக்கிறது வேற மாதிரி இருக்குது. ஆண்டவர் சொல்றாரு, சிறைச்சாலைக்குள்ள நம்பிக்கையாயிரு. உனக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்கள் எல்லாம் 100% நடக்கும். அந்த வாக்குத்தத்தங்களில் ஒன்று கூட நிறைவேறாமல் போகாது. அந்த சிறைக்குள்ளே உனக்கு ஒரு நம்பிக்கை இருக்க வேண்டும். என்ன நம்பிக்கை இருக்கணும் தெரியுமா? ஆண்டவர் ஒரு நாள் என்னை அரணுக்கு திரும்ப பண்ணுவார், ரெட்டிப்பான நன்மை தருவார். யோசேப்புக்கு ரெட்டிப்பான நன்மை எப்படி தெரியுமா? அவனுக்கு ஆண்டவர் கொடுத்ததான வாக்குத்தத்தம் என்ன தெரியுமா? உன் சகோதரர்கள் உன்னை வணங்குவார்கள். இது நன்மை. ரெட்டிப்பான நன்மை என்ன தெரியுமா? சமஸ்த எகிப்தும் உன்னை வணங்கும். பார்வோன் ஒரு மோதிரத்தை கையில் போட்ட உடனே எல்லாரும் உன்னை வணங்குவார்கள். யோசேப்பை எதிர்பார்த்தது ஒரே ஒரு காரியம்தான், சகோதரர்கள் என்னை வணங்குவார்கள். கர்த்தர் சொல்றாரு, சகோதரர்கள் மட்டுமல்ல, புறஜாதியாரும் உன்னை வணங்குவார்கள். இதான் ரெட்டிப்பான நன்மை. நீங்க எதிர்பார்த்த நன்மையை விட 2 மடங்கு கர்த்தர் தருவார். 2 மடங்கு தருவார். பவுல் ஜெயிலுக்குள்ள இருக்கும்போது என்ன நினைச்சிருப்பார்? கர்த்தர் என்னை விடுதலையாக்குவார். அதே மாதிரி விடுதலை ஆயிட்டாரு. நன்மை, ரெட்டிப்பான நன்மை என்ன தெரியுமா? கூட ஒரு குடும்பத்தையும் ரட்சிப்போட நடத்தி வெளியே கொண்டு வந்துட்டார். இது ரெட்டிப்பான நன்மை. அதே தேவன் தான் உங்களுக்கும் எனக்கு வாக்கு பண்ணுகிறார். நீ இருக்கிற இந்த பாடுகள், இந்த பிரச்சனைகள் எல்லாம் ஒரு நாள் அந்த சிறைச்சாலை எல்லாம் உனக்கு நன்மையாய் மாறும், ரெட்டிப்பான நன்மையாய் மாறும். 3 காரியங்களை ஆண்டவர் நமக்கு உணர்த்துகிறார். 1, உன் வாக்கு தத்தங்கள் நிறைவேறும். 2, உன் ஊழியங்கள் அதன் மூலமாய் நிறைவேறும். 3, உங்களுக்கு வைத்த தரிசனம், உங்களுக்கு கொடுக்கப்பட்டதான வெளிப்பாடு அங்கிருந்து கிடைக்கும். ஒவ்வொரு முறை இப்படிப்பட்ட சூழ்நிலைகளை கடந்து போகும் பொழுதெல்லாம் நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது ஒன்றே ஒன்றுதான், இதை ஆண்டவர் நன்மையாய் முடிய பண்ணுவார், ரெட்டிப்பான நன்மையாய் முடிய பண்ணுவார். அப்படி ஒரு காரியத்தோடு தான் நாம் அந்த காரியங்களை கடந்து போக வேண்டும். நாம் செபிக்க போகிறோம். கர்த்தர் நம்மோடு கூட இடைபெற்றிருந்தாரானால், கர்த்தர் உங்களோடு கூட பேசியிருப்பாரானால், இந்த வார்த்தை உங்கள் மத்தியில் கடந்து வந்திருக்குமானால், கரங்களை ஆண்டவருக்கு நேராக உயர்த்தி, ஆண்டவரே, நான் கடந்து போகிற இந்த சூழ்நிலையிலே, இந்த சிறையிலே, அப்படிப்பட்டதான ஒரு சூழ்நிலையிலே எனக்கு ஒரு நம்பிக்கை வருகிறது. ஆண்டவரே, நீர் எனக்கு சொன்னதை நிறைவேற்றுவீர், என் மூலமாய் என் ஊழியத்தை நிறைவேற்றுவீர், எனக்குள்ள தரிசனத்தை எனக்கு தந்து நிறைவேற்றுவீர். ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுவோமா? நல்ல தகப்பனே, சர்வ வல்லமை உள்ள எங்கள் ஆண்டவரே, இந்த 11ஆம் மாதத்துக்காக உமக்கு நன்றி. இந்த காலையிலே கூடி வர பண்ணின தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். தேவனாகிய கர்த்தர் இந்த காலை வேளையிலே எங்களோடு கூட இடைப்பட்டதுக்காக உமக்கு நன்றி. வார்த்தைகளை அனுப்பினதுக்காக ஸ்தோத்திரம். எத்தனை பேர் அப்படிப்பட்ட அனுபவத்தில் இருக்கிறாங்களோ, இந்த அனுபவங்கள் எல்லாம் மாறட்டும் ஆண்டவரே. அவர்களுக்குள்ள தரிசனங்கள் நிறைவேறட்டும், வாக்குத்தத்தங்கள் நிறைவேறட்டும், அவர்கள் கொண்டு செய்கிற ஊழியங்கள் எல்லாம் நிறைவேறட்டும், கிடைக்க வேண்டிய வெளிப்பாடுகளை பெற்றுக்கொள்ளட்டும் ஆண்டவரே. ரெட்டிப்பான நன்மையாய் மாற்றி கொடுங்கப்பா.
கிருபையுள்ள கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே.